Just a second, please. ஒரு வினாடி பொறு. ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் பாம்பே கண்ணன் தான் பேசுகிறேன். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய நாடகமான ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ், ஒரு வினாடி பொறு அப்படிங்கிற அந்த நாடகத்தோட டெலிப்ளே வடிவம். இந்த நாடகம் 2003 ஒரு மேடை நாடகமாக இனாகுரேட் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 75 முறைக்கும் மேற்பட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகம். இதே நாடகத்தை 2005 பிரபல பத்திரிகையாளர்களான அலையன்ஸ் பப்ளிகேஷன்ஸ் இதை புஸ்தகமாக வெளியிட்டாங்க. இந்த நாடகத்துக்கு அந்த புஸ்தகத்தில் திரு A.M. ராஜகோபாலன், திரு S.V. ரமணன், திரு இந்திரா பார்த்சாரி, இந்த 3 பேரும் இதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாடகம் போட்ட இடத்துலலாம் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு நாடகம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 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 50% ஒரு என்னுடைய வாழ்க்கை கதைன்னே சொல்லலாம், இன்னொரு 50% கற்பனை கதை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஸ்டேஜில் போகும்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து, சார் எங்களுடைய வாழ்க்கையானது சம்பவங்களை நீங்கள் நாடகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட ஒரு யூனிவர்சலாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி இந்த டெலிப்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, இதே மாதிரி கதை பல சினிமா வடிவத்தில், நாடக வடிவத்தில் இந்த இடத்துல தமிழில் வந்திருக்கு. அதனால் இதை பார்க்குறவங்க யாரும் அந்த நாடகம் போல் இருக்குது, அந்த சினிமாவை போல் இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம். ஏன்னா இது தொடங்கினது 2003. இப்போது நான் 2024 தான் உங்கள் முன்னாடி ஒரு டெலிப்ளே வடிவத்தில் இதை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், ரசியுங்க, உங்களுடைய கருத்துக்களை எனக்கு எழுதி அனுப்புங்க. வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். என்னடா வாசு, பூஜை முடிச்சாச்சா? தினமும் இந்த ஆபீஸ் கிளம்புற நேரத்துல இந்த பூஜை ஒண்ணு எழவு. இந்த வாழைப்பழம் பிரசாதம் தான் இவனுக்கு குறைச்சல். இது எல்லாத்தையும் தினம் வாங்கிட்டு என்ன கொடுத்தாங்க எனக்கு? டைம் தான் வேஸ்ட். என்னங்க ஏன் இப்படி பூஜை பண்ணும்போது ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? என்னடி பேசிட்டேன்? அப்படி என்ன பேசிட்டேன்? இப்ப இந்த ஆள் இருக்கானே, என்ன முழிக்கிற? உன் கடவுள் இருக்கானே, தினமும் என்ன பூஜை பண்ண வச்சு, அர்ச்சனை பண்ண வச்சு, ஆரத்தி காட்ட வச்சு, கற்பூரம் கொளுத்த வச்சு, எல்லாத்தையும் பண்ண வச்சானே, என்ன கொடுத்தாங்க எனக்கு? என்னடா கொடுக்கல? நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். எவனுக்குமா வேணும் என் சம்பளம்? பொல்லாத பேங்க் உத்தியோகம், மாசமானா 50,000 சம்பளம், ஐடி போக 45 கூட தேரல. இதையா கேட்டனா? என் திறமைக்கு இப்படியா பேங்க்ல உட்காந்து குப்பை கொட்டணும்? உடனுடுத்தவன் கன்பட்டு, அதாமா என் அசிஸ்டன்ட் கணபதி ராமன். கூட இருந்தப்போ அவனை அடிச்சு உதைச்சு வேலை வாங்குவேன். பெரிய டைரக்டர்னு கொட்டி முழங்குறான் இன்னைக்கு. அவன்லாம் ஒரு பெரிய டைரக்டரு, நான் இங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் மணி ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்களும் நல்லா தானே நாடகம் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கும் ஒரு காலம் வராமலா போயிட போகுது? வரும் காலம், நான் செத்தாதான் வரும். ஐயோ, வெள்ளிக்கிழமை ஆனா போதுமே, சாவும் எழவும் தானா? ஏன் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாவை பத்தி பேசினா உங்க சாமிக்கு பொறுக்காதோ? ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்துக்கு கரெக்டா மெகா சீரியலை போட்டு உட்காருங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையானா சொல்லி வச்ச மாதிரி யாராவது மண்டைய போடுறாங்க. நடுக்கூடத்துல பொணத்தை படுக்க வச்சு, மூக்குல பஞ்ச வச்சு, கைய காலை கட்டி, ஊதுவத்தி கொளுத்தி, சங்க ஊதி எல்லாரும் ஓன்னு உக்காந்து அழுறாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு அழுறீங்க. இதெல்லாம் ஓகே, நான் சொன்னா மட்டும் தப்பா?
பெரிய டைரக்டர் ஆகணும், எழுத்தாளன் ஆகணும், நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நடத்தினானா இவன்? ஏயா உனக்கெல்லாம் ஒரு பூமாலை, ஊதுபத்தி, கற்பூரம், சி எல்லாம் வேஸ்டியா? டே வாசு, இந்தாடா ஸ்கூட்டர் சாவி. அப்புறம் ஆபீஸ் போற அவசரத்துல இதை தேடுவ. இப்ப நான் உன்னை கேட்டேனா? உன்னை கேட்டேனா? நான் இத எதையாவது ஒன்று பண்றேன்னு சொல்லி ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் சாயங்காலமான மாறுவழின வேண்டியது. உனக்கு எப்ப மாறுவழி வரும்ன்ற பயத்திலேயே எனக்கு ஆபீஸ்ல வேலையே ஓட மாட்டேங்குது. ஏய், இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிடா? என்ன பயப்படாம சாயங்காலமான நிம்மதியா நாடகம் போட முடிஞ்சுதா என்னைக்காவது எனக்கு? எதையாவது பண்ணி ஏன்பா என் உயிரை வாங்குற இப்படி? என்னடா வாசு, செய்யறதெல்லாம் செய்யற, அப்புறம் ஏன் இப்படி வார்த்தையால சுடுற? நான் சுடுறேனா? இந்த இழவு கொட்டுற பேங்க் வேலைக்கு போய் தினமும் அதே டெபிட் அதே கிரெடிட். ஐயோ எங்க என்னடி என்ன முடிச்சிட்டு இருக்க? சொல்லி தொலையேன். சாயங்காலம் டிராமாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வை. 20 பேர் வர டிராமாவுக்கு ட்ரெஸ் ஒண்ணுதான் குறைச்சல். அது கூட இல்லைன்னா நல்லா இருக்காது. என்னடி என்ன முணுமுணுக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன்டா எல்லாத்துக்கும் இப்படி அழுத்துக்கிற? ஏன்பா, ஒரு காலத்துல நாடகம் எப்படி இருந்தது? ஜேன்னு கூட்டம் வரும். இன்னைக்கு யார் வராங்க? அதெல்லாம் டிவி வந்ததுனாலடா. ஆமா, டிவில பாக்குறதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காக்கும். அவன் ஹாயா வீட்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கறிக்காய நறுக்கிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஃப்ரீயா டிவி பாக்குறதுக்கு கசக்குமாடா? ஏன்பா இவ்வளவும் பண்ணிக்கிட்டு என்னத்த ப்ரோக்ராம் பார்க்க முடியுங்கிற? என்ன புரியும்? அதெல்லாம் பத்தி யாரா கவலைப்பட்டா? போடுறவனும் கவலைப்படுறது இல்ல, ஸ்பான்சர் பண்றவங்களும் கவலைப்படுறது இல்ல. ஏதாவது புரியலனா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. சரியா சொல்றா பாரு. என்ன சரியா சொல்றா? என் தலையெழுத்த பாத்தியா நீ? நான் டிராமா போடும்போது மட்டும் ஹால்ல 20 பேரு. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லப்பா. எல்லாம் அந்த கடவுள் பண்ற வேலை. இதுக்கு அந்த கடவுள் என்னடா பண்ணுவாரு? என்ன பண்ணார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமால சான்ஸ் கிடைச்சது எனக்கு, போக விட்டானா இவன்? சரி சரி, டைம் ஆச்சு, ஆபீஸ் கிளம்புங்க. சரிடா வாசு, நானும் போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நில்லு, பார்த்து ஒழுங்கா போயிட்டு வா. ரோட கிராஸ் பண்றேன்னு எதுலயாவது இடிச்சு கைய கால உடைச்சு வந்து நிக்காத. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் நான் தான் வந்து எழுவு கொட்டணும். சத்தியமா எனக்கு உடம்புக்கு வரவே கூடாதுடா. நல்லதே சொல்றீங்க, நல்லதே செய்றீங்க, அப்புறம் ஏன் இப்படி வாயால கொட்டி கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? சே, வாய மூடுறி. என்னடி இது? தலைய சரியா வாரிக்க தெரியாது உனக்கு? என்ன வழியிற மூஞ்சி, எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி. சரி சரி, சபாலேந்து ஃபோன் பண்ணாங்க. 18ஆம் தேதியா கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஏண்டி முண்டம் கன்ஃபார்ம் பண்ண தெரியாது உனக்கு? இல்ல, அன்னைக்கு நீங்க ஃப்ரீயானு. என்னடி கிண்டலா? மாசம் 2 தேதி தான் வருது, அதையும் நீ கன்ஃபார்ம் பண்ணலையா? சாயங்காலம் போய் நான் பாக்குறதுக்குள்ள அதையும் எவனாவது ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். அசடு. ஐயோ அப்படி இல்லங்க, போன தடவை கூட உங்களை கேட்காம கன்ஃபார்ம் பண்ணேன்னு நீங்க கத்தலையா? அன்னைக்கு கூட வேறொருத்தர் தேதி கொடுத்திருந்தாரு. ஆமா கத்தின. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு தெரியல. ஒரே தேதியில 2 பேர் கேக்குறாங்க. சரி சரி விடுங்க. என்ன விடுறது? நான் இரிட்டேட்டடா இருக்கேன், அதுதானே சொல்ல வர நீ? நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? சொல்லணுங்கிறியா? உனக்கு நான் நாடகம் பண்றேன்ற வருத்தம், பேங்க்ல ப்ரமோஷன் வாங்காம டிராமான்னு சுத்திட்டு இருக்கேனேன்னு இலக்காரம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தான் எனக்கு வருத்தம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை செய்யுங்களேன். எங்கடி செய்ய முடியுது? மாசமான 40,000 ரூபாய் வீட்டுக்குன்னு சொலையா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. உங்க சாப்பாட்டுக்கு அழணும், அப்பா அம்மா மருந்து செலவுக்கு அழணும், உன் குழந்தை படிப்புக்கு கொட்டணும். யார் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பண்ண சொன்னா? நீங்க தாராளமா வேலையை விடுங்க, முயற்சி பண்ணுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்றியா? வேலையை விட்டுட்டு பொறுப்பு இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கானேன்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்லணும், அதை நீ ரசிக்கணும், அதானே? நான் உங்ககிட்ட பேசல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். சரி சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க.
நீங்க வாசு, சார் நீங்க யாருன்னு நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் டிராமா ஏதாவது பாத்தீங்களா? பாக்குறது என்ன வாசு, நடத்துறதே நான் தானே. எந்த சபா சார் நீங்க? வாசு அலைஸ் வாசுதேவன், அதானே உன் பேரு? எனக்கும் அந்த பேர் உண்டு. நான் யாருங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீ தினமும் பூஜை பண்றியே, ஐ மீன் பூஜை பண்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கியே, அந்த கடவுள், த காட். என்ன மிஸ்டர் கிண்டலா?